இந்த ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு வந்து நமக்கு நம்ம பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற பிஹெச்டி ஸ்காலர் திரிவிக்ரம் அவங்க வந்து நமக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன எடுக்க போறாங்கன்னா, பஞ்சமகா புருஷ யோகங்கள் வந்து ஒரு ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி 1 நாள் 7 கேந்திரத்துல இருந்து அப்படிலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம். அதாவது அந்த பஞ்சமகா புருஷ யோகம் ஒரு ஜாதகத்துல இருந்தா நமக்கு எப்படி நாம பலன் எடுக்கிறது, என்னென்ன டெக்னிக்லாம் அதுல இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டா? அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இனிமேல் உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு கிளாஸ் இந்த மாதிரி பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க புது புது டாபிக்ல. ரைட்டா? நீங்க என்ன பண்ணணும், இந்த இந்த கிளாஸ நல்லா கவனிச்சுட்டு இதுல வந்து நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் போடணும். ரைட்டா? விக்ரம், நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம், இப்ப ஸ்கிரீன் தெரியுதுங்களா மேம்? தெரியுது தெரியுது. ஓகே, முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த விஜயலட்சுமி மேம், அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரியா மேம், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து மேம் கிட்ட கடந்த 3 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன். பிஏஎம்ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்தது பிஹெச்டி ஸ்காலரில் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க மேம். ஸோ மேம்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அண்ட் ரியல் சில எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் மூலமாக இதை எப்படி இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கருத்தரங்கம். இது ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்? பண்ணலாங்க விக்ரம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இடையில பேசிட்டே இருக்காங்க. நான் மியூட்ல போ, நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசுங்க விக்ரம், நான் பாத்துக்கிறேன். யோகங்கள் அப்படிங்கிறது பலவிதமான யோகங்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்றாங்க நம்மளுடைய சாஸ்திரத்துல. வராக மிகிரரே பிரஜாதகம் அப்படிங்கிற மூல நூல்ல 100க்கும் மேற்பட்ட பலவிதமான யோகங்களை சொல்றாரு. இதுல முக்கியமான எல்லா யோகங்களையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலையங்கம் போல இருக்கக்கூடிய யோகங்கள் சில இதெல்லாம் இருக்கு. அதுல முதன்மையாக வகிக்கிறது வந்துட்டு இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு. பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது வந்து 5 கிரகங்களுடைய காரகங்கள்னால நடக்கக்கூடிய விஷயம். இதுல சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள் சேராது. அதே மாதிரி சாயா கிரகங்களா இருக்கிற ராகு கேது இவைகளும் இதுல கணக்கு கிடையாது. மீதி குஜாதி ஐவர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி, இந்த 5 கிரகங்கள் மூலமாக தான் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அமையுது. ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு யோகத்தை சுட்டி காட்டக்கூடியதா இருக்கு அதனுடைய அமைப்புகள்ல. செவ்வாய் கிரகம் ருச்சக யோகம் அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடியது. புதன் அப்படிங்கிறது தான் காரண கிரகம் பத்ர யோகத்துக்கு. அதே மாதிரி குரு பகவான் ஹம்ச யோகத்துக்கு, சுக்ரன் மாளவிய யோகம், சனி பகவான் சச யோகம். இவ்வாறு இந்த 5 கிரகங்களும் 5 பஞ்சம், அதுதான் பஞ்சமகா. பஞ்சனா 5 தெரியும் இல்லைங்களா? பஞ்சமகா புருஷ யோகம் என்கிறத காரணமாக இருந்து இயக்கக்கூடிய கிரகங்களா இருக்கு. மேம், இப்ப வாய்ஸ் அண்ட் ஸ்லைட் எல்லாமே கிளியரா தெரியுது இல்லைங்களா மேம்? தெரியுது. கிளியரா இருக்கு விக்ரம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். ஓகே, இப்ப அடுத்த ஸ்லைடு இப்போ மூவ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி காமிச்சிருக்கோம். பஞ்சமகா புருஷ யோகத்தை எப்படி நம்ம எடுக்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு சார்ட் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சார்ட்ல இந்த ஜாதகத்துல பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை. முதல்ல லக்னத்துல இருந்து கேந்திர ஸ்தானங்களை பார்க்கணும். கேந்திர ஸ்தானங்கள்னா என்ன? 1 4 7 10, இந்த 4ம் தான் கேந்திர ஸ்தானங்கள் என்று குறிப்பிடக்கூடிய ஸ்தானங்கள். முதல்ல இந்த 4 ஸ்தானங்களை ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்ட்டு முதல்ல பார்க்கணும். நம்ம இந்த ஸ்தானங்கள் ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கிரகங்கள் அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்து அதுலயும் இந்த 5 கிரகங்கள் இருக்கணும். இதுல ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு கிரகமாவது இருக்கணும். எந்த 5 கிரகங்கள்? செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி,
இந்த 5 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகமாவது கேந்திர ஸ்தானங்களாகிய 1, 4, 7, 10 இருக்கா என்று முதல்ல நம்ம எடுத்துக்கணும். ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த கிரகங்கள் அவை எந்த நிலைமையில இருக்கு? கிரகத்தினுடைய பலம் எப்படி இருக்கு? ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, மூல திரிகோணமா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஆட்சி, அதாவது சில கிரகங்கள் 1, 4, 7, 10 இருக்கலாம். ஆனா அவைகள் ஆட்சி, உச்ச, மூல திரிகோணத்துல இல்ல அப்படின்னா இது பஞ்சமகா புருஷ யோகத்துல கணக்கிடப்படாது. அப்ப கிரகங்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா? செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இவங்க 5 பேரும் கேந்திரத்துல இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, அவங்க ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் இந்த ஸ்தானங்கள்ல இருக்கணும். இந்த பலம் பெற்று இருக்கணும். இதுதான் முக்கியமான அடிப்படை விதி. இதுல இந்த யோகங்கள் நல்ல பலமா இருக்கா, நல்லா அது பலமாக இயங்குமா, அந்த ஜாதகருக்கு நல்ல பயன்களை கொடுக்க வல்லதாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு ஆட்சி, உச்ச, மூல திரிகோணத்துல மட்டும் இருந்தா பத்தாது. அது பாதிப்படையாம இருக்கணும். பொதுவா பாதகாதிபதியோடையோ அல்லது பாதகஸ்தானத்திலேயோ அல்லது ராகு, கேது அல்லது சனி முதலிய கிரகங்கள்னால பீடிக்கப்படாமல், நல்ல பாதிப்படையாமல் நல்ல ஸ்தானங்கள்ல பலம் கொண்டு பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்ப இதுதான் 3 கண்டிஷன். திரும்பவும் சொல்றேன். முதல்ல கேந்திர ஸ்தானங்களை பார்க்கணும். 1, 4, 7, 10. அதுல இந்த 5 கிரகங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 5 கிரகங்கள்ல ஸ்தானங்கள் என்ன, ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் பெற்றிருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஆட்சி, உச்ச, மூல திரிகோணம் பெற்றிருந்தாலே அது பஞ்சமகாபுருஷ யோகத்துல வருதுன்னு அர்த்தம். ஆனா அது பலத்தோட அந்த ஜாதகருக்கு நல்வினை கொடுக்குமா, நல்லதை எடுத்து தருமா அப்படின்னு பாக்குறதுக்கு அது பாதிப்படையாம இருக்கணும். அந்த கிரகம் ராகு, கேதுவோ அல்லது பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி அல்லது பாதக ஸ்தானத்துல இணைவு இந்த மாதிரியான தொடர்புகள் எதுவும் இல்லாம அந்த பலம் பெற்றிருந்து இந்த கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப இன்னொரு அடுத்த கேள்வி வரும். சரி சார், இந்த யோகங்கள்லாம் இருக்கு, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கு. பஞ்சமகா புருஷ யோகம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன, எப்ப நடக்கும்? இந்த கிரகங்கள் இந்த யோகத்துல இருக்கு, பட் அது எப்ப தன்னுடைய செயல்களை காமிக்கும், எப்ப அது பயனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தசாபுக்தி அந்தரத்தை பார்க்கணும். எந்தெந்த காலங்கள்ல இந்த கிரகங்களுடைய தசாபுக்தியோ அந்தரமோ ஏதாவது ஒன்னாவது அந்த கிரகமும் கோச்சாரத்துல இணைவு பெற்றுது அப்படின்னா ரொம்பவுமே அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மினிமம் தசாபுக்தியாவது வந்துச்சுன்னா தான் இந்த கிரகங்கள் பஞ்சமகா புருஷ யோகத்தை கொடுக்கவல்ல ஒரு அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஜாதகர் அது மூலமா நல்ல பயன்களை பெறுவார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததுக்கு போலாம். இப்ப டீட்டெயிலா ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஒரு ஸ்லைடு. ருச்சக யோகம்னு பார்த்தோம். ருச்சக யோகத்துக்கு காரக கிரகம் செவ்வாய் பகவான். ஏற்கனவே பார்த்த மாதிரி செவ்வாய் 1, 4, 7, 10 கேந்திரங்கள்ல இருக்கணும். இதுல இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஜாதகத்துல இருப்பின் அது ருச்சயோகத்தை கொடுக்கக்கூடியதாக ஜாதகமா இருக்கும். அது உதாரணமா இங்க பாருங்களேன். மேஷ லக்னத்துக்கு 10ல கேந்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் உச்சம் பெற்ற நிலைமையிலையும் இருக்கு. அப்ப இது ருச்சக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். இது முதல் பாசிபிலிட்டி. இது மாதிரி 12 பாசிபிலிட்டிஸ். இந்த 12 பாசிபிலிட்டிக்குள்ளதான், இந்த 12 கேசஸ்க்குள்ளதான் ஒரு ருச்சக யோக ஜாதகம் அமையும். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா அதே செவ்வாய் உச்சத்துல இருக்கு, லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல இருக்கு. பாத்தீங்களா? கடக லக்னம், கடகத்துல 7 செவ்வாய் இருக்கு. செவ்வாய் உச்சம் பெற்று மகரத்துல இருக்கு. அப்ப இது ஒரு ருச்சக யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 3வது பாசிபிலிட்டி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா லக்னக்காரர் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. 4ங்கிறது கேந்திர ஸ்தானம். செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கு. இந்த இதுலயா பிளாக்கா இருக்காங்க. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? வீடியோ தெரியுதுங்களா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க விக்ரம். வேற யாரோ பேசுறாங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
நான் பாத்துக்கிறேன், நீங்க பண்ணுங்க. மூணாவது பாசிபிலிட்டி துலா லக்னம், 4ல செவ்வாய் இருக்கு, மகரத்துல உச்சம் பெற்றிருக்கு. இது ஒரு ருச்சக யோக ஜாதகம். அதே மாதிரி லக்னம் மகரத்திலேயே இருக்கு, அங்கேயே செவ்வாயும் இருக்கு. இதுவும் ஒரு ருச்சக யோக யாகம். அப்ப செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் எந்தெந்த லக்ன பாவங்களுக்கு அது ருச்சக யோகத்தை கொடுக்க வல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த முதல் 4 பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். அதே மாதிரி செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு. ஒண்ணு சொந்த வீடுகளாகிய மேஷம் அல்லது விருச்சிகத்துல இருப்பின் எப்படி பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் அடுத்தது இந்த சார்ட் மூலமா நான் காமிச்சிருக்கேன். உங்க 5வது எடுத்துக்காட்டு பாருங்க. மேஷ லக்னம், மேஷத்திலேயே செவ்வாய் ஆட்சி பொறுப்புல இருக்காரு, ஆட்சி வீட்டுல இருக்காரு. இது ருச்சக யோகம். அதே மாதிரி கடக லக்னம், 10ல செவ்வாய் இருக்காரு, ஆட்சி பெற்று இருக்காரு. ஒன்ஸ் அகைன் இது ருச்சக யோகம். துலா லக்னம், 7ல செவ்வாய் இருக்காரு, ஆட்சி பெற்று இருக்காரு, ருச்சக யோகம். அதே மாதிரி மகர லக்னம், 4ல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்காரு, ஒன்ஸ் அகைன் அங்க ருச்சக யோகம். இது ஒரு அமைப்பு. இதே போல விருச்சிகத்துல இருந்து செவ்வாய் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னமே விருச்சிகமா இருந்து செவ்வாய் விருச்சிகத்திலேயே இருக்காருன்னு எடுத்துப்போமே. அப்ப இந்த 9வது எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா அது ருச்சக யோக ஜாதகமா இருக்கும். அதே மாதிரி 10வது என்ன அப்படிங்கிற இங்க ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. 10ல என்ன அப்படின்னா, இங்க கும்பத்துல செவ்வாய் இங்க இருக்காரு, விருச்சிகத்துல இருக்காரு. லக்னம் வந்து கும்ப லக்னம். அப்ப கும்பத்துக்கு 10ல இருக்காரு செவ்வாய். இதை வந்து கும்பம்னு எடுத்துக்கணும், நீங்க கும்ப லக்னம்னு எடுத்துக்கோங்க. 10வது எக்ஸாம்பிள் அது ருச்சக யோகம். அப்புறம் 11வது பார்த்தோம்னா துலா லக்னம், 7ல செவ்வாய் இருக்காரு. துலா லக்னம் இல்ல, மன்னிக்கவும், ரிஷப லக்னம், 7ல செவ்வாய் இருக்காரு, விருச்சிக ராசி, விருச்சிகத்துல செவ்வாய் இருக்காரு. அப்ப அவர் வந்து ருச்சக யோகத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துல இருந்துட்டு 4ல செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கிறதுனால ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. இங்க ஒன்ஸ் அகைன் ருச்சக யோகம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப எந்தெந்த லக்னங்களுக்கு ருச்சக யோகம் அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கும். இதுல ஒண்ணு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, எங்கேயுமே உபயராசிகள் இங்க வரவே இல்லை. அப்ப பொதுவாகவே உபய லக்னம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது லக்னம் உபயராசிகள்ல அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ருச்சக யோகம் அமையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்க. ஓகே, ஸோ இதுதான் ருச்சக யோகத்துக்கான அமைப்புகள். இது நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது பத்ரயோகம். பத்ரயோகத்துக்கு காரணம் யாரு அப்படின்னா புத பகவான். இதுல 8 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. இந்த 8 அமைப்புகள் இருந்தா மட்டும்தான் ஒரு ஜாதகர் ஒரு பத்ரயோகத்தை கொண்டிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். இங்க முதல் எக்ஸாம்பிள் பாருங்க. கன்னி லக்னம், புதன் கண்ணிலேயே இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆட்சி உச்ச மூல திரிகோணம் எல்லாமே கன்னி தான் புதனுக்கு. அதனால இங்க இந்த ஜாதகருக்கு பத்ரயோக அமைப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது 2வது எடுத்துக்காட்டு பாருங்க. தனுசு லக்னம், 10ல புதன் இருக்காரு. அப்ப கேந்திரத்துல இருக்காரு, ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரு. அதனால இது பத்ரயோகம். அதே மாதிரி மீன லக்னம், மீன லக்னத்துல 7ல புதன் இருக்காரு, கேந்திர ஸ்தானத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரு. அதுக்கு அடுத்தது மிதுன லக்னம், 4ல ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரு. அப்ப இந்த 4மே பத்ரயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகங்கள். புதனதே கண்ணில இல்லாம மிதுனத்துல இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப பாருங்க, மிதுன லக்னத்திலேயே புதனும் இருக்கு அப்படின்னா அது ஒன்ஸ் அகைன் பத்ரயோகத்தினுடைய அத்தாட்சி எடுத்துக்காட்டு. அதே மாதிரி கன்னி லக்னம், புதன் மிதுனத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல இருக்கு, இது ஆட்சி பெற்று இருக்கு, அதனால பத்ரயோகம். அதுபோல தனுர் லக்னம், தனுர் லக்னத்து 7ல புதன் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று இருக்காரு, இது ஒரு பத்ரயோகத்துக்கான எடுத்துக்காட்டு. மீன லக்னம், 4ல புதன் ஆட்சி பெற்று இருக்காரு, ஒன்ஸ் அகைன் இதுவும் பத்ரயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இதுல பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட். எதுக்கு ஆப்போசிட்? ருச்சக யோகத்தை பார்த்தோம்னா உபய லக்னத்துல இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ருச்சயோகம் அமைக்கிற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர்மறை இது. பத்ரயோகங்கிறது வந்து லக்னம் அப்படிங்கிறது உபய லக்னங்களா தான் இருக்கணும். அப்படி உபய லக்னங்களாக இருந்தா மட்டுமே
பத்ரயோகம் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு என்று என்று இந்த ஜாதக அமைப்புகள் மூலமா நம்ம புரிஞ்சு கொள்றோம். அடுத்தது 3வது ஹம்சயோகம். ஹம்சயோகத்துக்கான காரணகர்த்தா குரு பகவான். எப்படி ருச்சக யோகத்துக்கு 12 பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சோ அது மாதிரி ஹம்சயோகத்துக்கும் 12 பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுல ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இதுலயும் சில லக்னங்கள் ஹம்சயோகத்துல பங்கேற்காது. முதல்ல எந்தெந்த லக்னங்கள்லாம் பங்கேற்கும்னு பார்ப்போம். குரு உச்சம் பெற்று இருக்காரு, கடக லக்னமாகவும் இருக்காரு. ராமபிரான் ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு லக்னத்துல இருப்பாரு, உச்சமும் பெற்று இருப்பாரு, அவர் கடக லக்னம். அப்ப அதுதான் ஹம்சயோகத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. அதே மாதிரி துலா லக்னம் எடுத்துக்கோங்க, 10ல குரு உச்சம் பெற்று இருக்காரு. இது ஒரு ஹம்சயோகத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. 3வது அமைப்பு மகர லக்னம், 7ல குரு இருக்காரு. இது உச்சம் பெற்று கேந்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால ஹம்சயோகம். அதுக்கப்புறம் 4வது அமைப்பு மேஷ லக்னம், 4ல குரு கடகத்துல உச்சம் பெற்று இருக்காரு. இது மேஷ லக்னக்காரர்களுக்கு எப்படி ஹம்சயோகம் அமையும் அல்லது வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் 5வது அமைப்பு பாருங்க, தனுர் லக்னம், லக்னத்திலேயே குரு ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இது ஒரு ஹம்சயோக அமைப்பு. மீன லக்னம், 10வது ஸ்தானத்துல குரு இருக்காரு, கேந்திர ஸ்தானம், அங்க ஆட்சி பலத்தோட இருக்காரு. இது ஒரு ஜாதக அமைப்பு ஹம்சயோகத்துக்கு. அப்புறம் மிதுன லக்னம், இது துலா லக்னத்தை இதை அடிச்சிருங்க. மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 7ல குரு இருக்காரு. இது ஒரு ஜாதக அமைப்பு. அதுக்கப்புறம் 8வது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 4ல குரு ஆட்சி பலத்தோட இருக்காரு. இது ஒரு எடுத்துக்காட்டு ஹம்சயோகத்துக்கு. இதெல்லாம் தான் அமைப்புகள். இதே குரு தனுசுல இல்லாம மீனத்துல இருந்து லக்னமும் மீன லக்னமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ஒரு ஹம்சயோகத்துக்கான அமைப்பு. அதே போல குரு தனுஷ் மீனத்துல இருந்து, மன்னிக்கவும், மிதுன லக்னம் குரு 10ஆம் இடத்துல மீனத்துல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. இது ஒரு ஹம்சயோகத்துக்கான அமைப்பு. அடுத்தது மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 10ல மிதுன லக்னத்துக்கு 7ல குரு இருக்காரு, ஆட்சி பெற்று இருக்காரு. இது ஒரு ஹம்சயோக அமைப்பு. தனுர் லக்னத்துக்கு 4ல குரு இருக்காரு, ஆட்சி பெற்று இருக்காரு. ஸோ மொத்தம் 12 அமைப்புகள் இருக்கு ஹம்சயோகம் ஏற்படுறதுக்கான சான்சஸ். இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ஹம்சயோகம் கொண்ட ஜாதகமாக இருக்கும், அவருடைய ஜாதகம் ஹம்சயோகம் கொண்ட ஜாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல எந்த லக்னக்காரர்களுக்கு ஹம்சயோகம் அமையாது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசி லக்னங்கள்ல ஹம்சயோகம் அமையாது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா 4 ராசிகளும் ஒன்று நிலம், ஒன்று நீர், ஒன்று நெருப்பு, ஒன்று காற்று ராசியாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு அந்த 4 ராசிகளில் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு ராசியில் இந்த லக்னத்துக்கு ஹம்சயோகம் அமையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதுதான் ஹம்சயோகத்துக்கான அமைப்பு. இதுவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது மாளவிய யோகம். ஏதாவது வீடியோ அல்லது ஆடியோ ஒழுங்கா கேட்கல அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இல்ல கரெக்டா இருக்கு விக்ரம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஓகே. அடுத்தது மாளவிய யோகம். மாளவிய யோகத்துக்கான காரணகர்த்தா சுக்கிர பகவான். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் முதல்ல உச்சம் பெற்றிருக்கார் எங்க மீனத்துல. அப்ப லக்னமே மீனமாகி சுக்கிரன் அங்கேயே அமர்ந்திருந்தார் அப்படின்னா அது மாளவிய யோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு மிதுன லக்னக்காரருக்கு. அப்ப 10ங்கிறது கேந்திர ஸ்தானம், சுக்கிரன் உச்சம் அந்த ஸ்தானத்துல பெற்றிருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த மிதுன லக்னத்துக்கு மாளவிய யோகத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பாருங்க கன்னி லக்னம், 7ல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு மாளவிய யோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். 4வது பாசிபிலிட்டி தனுர் லக்னம், 4ல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இதுவும்
மாளவிய யோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். இப்ப இந்த முதல்ல பார்த்த இந்த 4 எக்ஸாம்பிள்ஸும் 4 எடுத்துக்காட்டுகளும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தார். அதே போல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தார், அதாவது ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ இருந்தார் அப்படின்னா எப்படிங்கிற அமைப்பை பார்ப்போம். இங்க 5வது எடுத்துக்காட்டு பாருங்க. இங்க லக்னம் ரிஷப லக்னம், சுக்கிரன் ரிஷபத்திலேயே இருக்கார். அப்ப இது லக்னஸ்தானமாகிய கேந்திரஸ்தானத்திலேயே இருக்காரு, அதனால ஆட்சி பலமும் பெற்றிருக்காரு, அதனால இது மாளவிய யோகம். அதே போல இது சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு பாருங்க. இது ஒன்ஸ் அகைன் மாளவிய யோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். அடுத்தது விருச்சிக லக்னம். இதுக்கு 7ல சுக்கிரன் இருக்காரு, 7வது கேந்திரஸ்தானம், அதுல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. சோ விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மாளவிய யோகம் அமைவதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் கும்ப லக்னம். சப்போஸ் 4ல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னு எடுத்துப்போம். 4ஆம் இடம் அவருடைய சொந்த ராசி, ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப இங்கேயுமே இந்த கும்பலக்னக்காரருக்கு மாளவிய யோகம் அமைப்பு இப்படிதான் இருக்கணும். இந்த 8வது எக்ஸாம்பிள். இப்ப அடுத்தது 9வது பாருங்க. அடுத்த தன்னுடைய சொந்த வீடு எது? ரிஷபத்துக்கு அடுத்த மாதிரி துலாம் வருது. துலாத்திலேயே ஆட்சியும் பெற்று லக்னமும் துலா லக்னமாக இருப்பின் அவர் மாளவிய யோகத்தை கொடுக்க வல்லவராக சுக்கிரன் இருக்கார் இந்த ஜாதகருக்கு. அடுத்தது 10வது எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, கேந்திரஸ்தானம், ஆட்சி பலம். இது ஒன்ஸ் அகைன் மாளவிய யோகம். அதுக்கப்புறம் லக்னம் மேஷ லக்னம், 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இது ஒன்ஸ் அகைன் மாளவிய யோகம். அப்புறம் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இது ஒன்ஸ் அகைன் மாளவிய யோகத்துக்கான எடுத்துக்காட்டு. மாளவிய யோகத்துக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, பாகுபாடே கிடையாது. எல்லா லக்னக்காரர்களும் மாளவிய யோகம் அவர்களுக்கு இத மாதிரியான அமைப்பு ஆட்சி உச்சம் இருந்ததுன்னா எல்லா லக்னக்காரர்களுக்குமே மாளவிய யோகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மாளவிய யோகத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது சச யோகம் அல்லது சச யோகம்பாங்க. இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகம். ஓகே, இதுக்குமே 12 அமைப்புகள் இருக்கு. சனி உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் துலா ராசி. இந்த துலாம் ராசியில அங்கேயே லக்னமும் இருந்தது, துலா லக்னம். அங்கேயே சனி பகவானும் இருக்கார். இது உச்சஸ்தானத்துல இருக்காரு. அதனால இந்த முதல் ஜாதகம் பாருங்க, இது சசயோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். அப்புறம் 2வது ஜாதகம் பாருங்க, மகர லக்னம். சனி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு, 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு துலாத்துல. இது ஒரு சசயோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். அடுத்தது மேஷ லக்னம். இதுக்கு 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்று இருக்காரு. இது ஒன்ஸ் அகைன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். அப்புறம் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 4ல சனி இருப்பின், 4ஆம் இடம் அப்படிங்கிறது துலா ராசி, அதுல உச்சம் பெற்று இருப்பின் அது சசயோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். இது சனி உச்சஸ்தானத்துல இருந்ததுன்னா எப்படி சசயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள். அதே மாதிரி சனியினுடைய ஆட்சி வீடு இருக்கு இல்லைங்களா, மகரம் கும்பம், இதுல எப்படி அமைப்புகள் இருந்ததுன்னா சசயோகம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். 5வது எடுத்துக்காட்டு பாருங்க. லக்னமே மகரமா இருந்து அங்கேயே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. இது சசயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, மேஷ லக்னம், 10ஆம் இடத்துல சனி இருக்காரு, ஆட்சி பலம். இது ஒன்ஸ் அகைன் சசயோகம். கடக லக்னம், 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இது ஒன்ஸ் அகைன் ஆட்சி பெற்றிருக்காரு, சசயோகம். அப்புறம் இங்க பாருங்க, 8வது எடுத்துக்காட்டு. துலா லக்னம், 4ஆம் இடத்துல சனி மகரத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. இது ஒன்ஸ் அகைன் சசயோகம். இன்னொரு ஆட்சி வீடு கும்பம். கும்ப லக்னம், கும்பத்திலேயே சனியும் இருக்கார், ஆட்சி பெற்று இருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா லக்னமும் கும்பம், சனி அங்கேயே மூல திரிகோணம் பிளஸ் ஆட்சி வீடுல இருக்காரு. அது நல்ல சசயோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகமாக அமையுது. 9வது எடுத்துக்காட்டு. பாசிபிலிட்டி இது எல்லாமே. அதே மாதிரி 10வதுல ரிஷப லக்னம், 10ல சனி இருக்காரு. இது சசயோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். சனி ஆட்சியில இருக்கார். அப்புறம் சிம்ம லக்னத்தை எடுத்துப்போம்.
சிம்ம லக்னத்துக்கு 7ல இருக்காரு சனி, ஆட்சி வீட்டில் இருக்காரு. இது ஒரு எடுத்துக்காட்டு. 12வது எடுத்துக்காட்டு விருச்சிக லக்னம். இதுக்கு 4வது வீட்டில் சனி இருக்கார், ஆட்சி பலத்தோட இருக்காரு. இது சசயோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகம். அப்ப பார்த்தோம்னா மற்ற 4 யோகங்கள், விருச்சக யோகம், ஹம்ச யோகம், மாளவிய யோகம், சசயோகம், இதுக்கு 12 பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜாதகத்துல இந்த யோகங்கள் அமையறதுக்கு. பத்ரயோகத்துக்கு மட்டும் 8 வாய்ப்புகள் தான் உண்டு, 8 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. சசயோகத்துக்கும் ருச்சயோகத்துக்கும் என்ன ஒரு சிமிலாரிட்டி, என்ன சாமியம் இருக்கு அப்படின்னா, ரெண்டுமே உபயராசி லக்னக்காரர்களுக்கு அமையறது இல்லை. சசயோகமும் சரி, ருச்சக யோகமும் சரி, உபயராசிகள்ல லக்னங்கள் இருந்தால் அது சசயோகத்தை கொடுக்க வல்ல ஜாதகமாக இருக்காது அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக நம்ம இப்ப எடுத்துக்கணும். சரி, இந்த யோகங்கள்லாம் இருக்கு, இது எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, அந்தந்த கிரகங்களுக்கான என்ன காரகங்களோ அதற்கு ஏற்ப, அதனுடைய ஆதிபத்தியத்துக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கும் அந்த தசாபுக்தியில. பொதுவாக செவ்வாய் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அக்ரஷன், ஒரு லீடர்ஷிப், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, ஆளுமை திறன், என்ன வீரியம் கொண்டது, நல்ல போர்த்திறன் கொண்டது. அதே மாதிரி மேல இந்த இன்ஜினியரிங் சயின்சஸ்லாம் ஒரு ஈர்ப்பு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ், இது மாதிரியான விஷயங்கள், இவைகள் எல்லாமே செவ்வாயுடைய காரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிலேட்டட் ஃபீல்டுல அது மாதிரியான ஒரு அமைப்புல ஜாதகருக்கு இவைகள் பலன் தரும். புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படிப்புக்கான கிரகம், காரக கிரகம். அதே மாதிரி ட்ரேடு பிஸ்னஸுக்கான காரக கிரகம். அது மட்டும் இல்ல, எழுத்துக்கான காரக கிரகம், பேச்சுக்கான காரக கிரகம். அப்ப இது மாதிரியான துறைகள்ல அந்த ஜாதகர் ஈடுபட்டார் அப்படின்னா இதன் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் என்கிறத பார்க்குறோம். குரு அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி பொதுவாக. அதுபோல நகை, அதுவும் விசேஷமாக தங்கம், இது மாதிரியான விஷயங்கள், கோவில் அமைப்பு, பராமரிப்பு, இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவலான ஆன்மீக சம்பந்தப்பட்டமான குருமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது ஒரு பலனை கொடுக்கும். அதற்கான ஒரு நன்மதிப்பு, மரியாதைய அந்தந்த தசாப்தி காலங்கள்ல கொடுக்க வல்லதாக இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது பொதுவா இயல், இசை, நாடகம், சங்கீதம், இதற்கான ஒரு இதுவா இருக்கு. அது மாதிரியான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், நிறைய பண போக்குவரத்து, சுகங்கள், வீடு, வண்டி, வாகனம் முதலிய சுகங்கள், இதெல்லாமே சுக்கிரன் ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனுடைய காரக மூலமாக அதை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சனி அப்படின்னா ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பிராபல்யம், ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி. அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் மென்டாலிட்டி. அவர்கள் பண்ணக்கூடிய சேவைகள்னால, சர்வீஸ்னால ஜனங்களுக்கு மத்தியில அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ், இது எல்லாமே சனி கொடுக்க வருவார். அது போல இரும்பு அல்லது இதே மாதிரி சில இன்ஜினியரிங், மைனிங், ஆயில், இது மாதிரியான ஃபீல்ட்ஸ், ரொம்ப பழமையான விஷயங்கள், தொல்பொருள் ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான் ஒரு 2 காரங்கள் தான் சொல்லிட்டு போறேன். அந்த கிரகங்களுடைய காரங்களுக்கு ஏற்ப, ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப அது பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது, மாற்று கருத்தே இல்லை. இதுவரை நம்ம என்னென்ன யோகங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். மேலும் எப்படி எப்படி யோகங்கள் அமையும், எந்தெந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னா, எந்தெந்த அமைப்புகள் ஜாதகத்துல இருந்ததுன்னா இந்த யோகங்கள்லாம் அமையும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம். இப்ப மேல ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். இந்த சில முக்கியமான செலிபிரிட்டிஸ், அதாவது ரொம்ப பிராபல்யமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய தேசத்துல, அப்பேற்பட்டவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து அவர்களுடைய வாழ்நாள்ல எப்படி எப்படியான சம்பவங்கள் இந்த யோகங்கள்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு எடுத்து பார்த்துட்டு வரலாம். மேம் கண்டினியூ பண்ணலாம் இல்லைங்களா மேம்? கிளியரா இருக்கு இல்லைங்களா? கண்டினியூ பண்ணலாம் விக்ரம், நீங்க பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். இப்ப முதல்ல ருச்சக யோகத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ருச்சக யோகம் அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம? செவ்வாய் பகவான் ருச்சக யோகத்தை கொடுக்க வல்லவர் அப்படின்னு பார்த்தோம். இவர் யார் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், பல தடவை அமைச்சராக வந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 தடவை முதலமைச்சராக வந்தவர். அப்பேற்பட்ட ஒரு புகழ் இவருக்கு உண்டு.
இவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை திறன், அதாவது செவ்வாயினுடைய காரகத்தை நோட் பண்ணுங்க. இவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை திறன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சது, பார்த்தது. ஓகே. இப்ப இங்க இவருடைய ஜாதகத்தை பாருங்க. இவர் கடக லக்னக்காரன். இவருக்கு 7ல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. இதுல விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரிச்சயோகம் மட்டும் இல்ல, சதயோகமும் அமைப்பு இருக்கு. 4ஆம் இடத்தை பாருங்க. சனி பகவான் உச்சத்துல இருக்காரு. ஸோ இவருக்கு 2 மகா புருஷ யோகம். ஒன்று ருச்சக யோகம், 2வது சசயோகம் சனி மூலமாக. இவருக்கான என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாதங்கள்ல இருக்கு, என்னென்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க கொடுத்துருக்கோம் சைடுல. இதுல என்ன ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வெறும 7ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, உச்சம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, செவ்வாய் தன்னுடைய சொந்த குணத்துல இருக்கார். அவிட்டத்திலேயே இருக்கார். அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த அவிட்டத்திலேயே இருக்காரு. அதுவும் சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னுமே மிகுந்த பலம் கொண்டவராக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இங்க சனிய பாருங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு, உச்சத்துல இருக்காரு, சசயோகத்தை கொடுத்திருக்காரு. சனி பகவானும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சித்திரை 4ஆம் பாதத்துல இருக்காரு. அப்ப சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஒரு பொதுவா பார்த்தோம், பப்ளிக் சர்வீஸ்ல ஜனங்களுக்கு மத்தியில, காமன் மேன் மத்தியில ஒரு மிகுந்த பிராபல்யம் கொண்ட ஒரு தன்மை அப்படிங்கறது சனி கொடுக்குது. அதோட கூட பேக்ரவுண்ட்ல செவ்வாயும் இருக்காரு. ஆளுமை திறன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களா ஆட்சி பொறுப்புல இருந்து கட்சியை நடத்தி பலவிதமான யுக்திகள்லாம் கையாண்டு இவர் பண்ண ஆளுமை திறன், இவருடைய கவர்னிங் கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி இந்த யோகங்கள் மூலமாக அவருக்கு வாய்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல இன்னும் 2-3 விஷயங்கள் முக்கியமா நம்ம குறிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய ஜாதகத்துல எல்லா வீடுகளுக்கும் நம்ம ஜீவா சரீரா போட்டோம் அப்படின்னா, அதுவும் முக்கியமா எந்த லக்னங்கள், எந்த பாவங்கள்லாம் அரசாங்கத்துக்கும் ஆளுமை திறனுக்கும் ரொம்ப முக்கியமான பாவங்களும். 1 அப்படிங்கிறது லக்ன பாவம். அதுக்கப்புறம் லக்ன புள்ளி எடுத்துவாங்க முதல்ல. அதுவே பூசத்துல தான் இருக்கு 1. ஓகே. லக்ன புள்ளிக்கு ஜீவா சரீரா எடுத்துக்கிட்டோம்னா சனி செவ்வாயா தான் அமையுது. இதுவே ஒரு பெரிய விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு, சனி உச்சம் பெற்றிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு லக்ன புள்ளி. 2வது லக்ன பாவகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லக்ன பாவத்துக்கு செவ்வாயே ஜீவா சரீராவா வராரு. அதுக்கப்புறம் 2வது பாவம் குடும்பம், தனம். இது 2த்துக்குமே பிளஸ் பேச்சு. ஓகே. இது 3த்துலயுமே இவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கான அமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே ஜீவா சரீரால செவ்வாய் வராரு, சந்திரன் வராரு. சந்திரன் வந்து ஜீவா கிரகம். சந்திரன் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் சந்திரன், அவருமே மிருகசீட நட்சத்திரத்துல தான் இருக்காரு. பாத்தீங்களா? அப்ப வெவ்வேறு ரூபங்கள்ல கிரகங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்ல இருந்து இவருக்கு அந்தந்த காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ், மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன், ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பிராபல்யத்தை கொடுத்திருக்கு. அப்ப வெறும 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, பேக்ரவுண்ட்ல மற்ற கிரகங்கள் எல்லாமும் செவ்வாயினோட எப்படி தொடர்பு பெற்று இருக்கு, பலமான சம்பந்தம் பெற்று இருக்கு. ஜீவாசைரா கிரகமாவே செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் இயக்குது, இந்த பாகங்கள்லாம் இயக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது ரொம்பவுமே இன்னும் பெட்டரா புரியறதுக்கான ஒரு ஸ்கோப் நம்மளுக்கு இந்த ஜாதகம் கொடுக்குது. குடும்பத்தை ஸ்தானத்தை பார்த்தோம். அப்புறம் அரசியலுக்கு முக்கியமான, அரசாங்கத்துக்கு முக்கியமான, தொழிலுக்கு முக்கியமான ஸ்தானம் என்ன? 5-10. அந்த 5-10ஆம் அதிபதி செவ்வாயாவே வரார் 1. அதற்கான ஜீவா சரீரா கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனியாவே வருது. அதே மாதிரி 7-8 ஆயுள் ஸ்தானம், திருமணம், இதெல்லாம் இவருக்கு எப்படி அமைந்தது, இவருடைய ஆயுள் எப்பேற்பட்டது, எவ்வளவு தீர்க்கமான ஆயுள்ல வாழ்ந்தவர் அப்படிங்கறதெல்லாமே எடுத்து காட்டுது. ஒன்ஸ் அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீவா சரீரா செவ்வாய் கிரகமாமே வருது. அப்ப முக்கியமா இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் செவ்வாய் பின்னணியில இருந்துட்டு எப்படி பலமாக இயக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இவருடைய சில
முக்கியமான விஷயங்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கணும்னா இவருடைய வாழ்நாளில் 13 தடவை தேர்தலில் போற்றி பெற்றிருக்காரு. 13 தடவையும், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் 13 தடவையும் வெற்றி பெற்றிருக்காரு. 100% ஸ்ட்ரைக் ரேட். பொதுவாக தேர்தல், போட்டி தேர்வு, போட்டிகள் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே சூரியன், செவ்வாய், அதுவும் செவ்வாய் ரொம்பவுமே காம்படிட்டிவா இருக்கும். காம்படிட்டிவா அது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்க, ஹோல் இந்தியாலையுமே எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் தான் கண்டெஸ்ட் பண்ண எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் தேர்தல்கள்லையுமே 100% ஜெயித்தவர் உண்டா அப்படின்னா ரொம்ப கம்மியான சில பேர் தான் இருப்பாங்க. அதுல இவர் முதன்மை வகிக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பின்னணியில இருந்துட்டு இவருக்கு எப்பேற்பட்ட ஒரு பலத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர் இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இவர் பிறந்த கிழமையும் கூட செவ்வாய்க்கிழமை. பிறந்த கிழமையும் இவருக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ஒரு நோட்டபிளான விஷயம். அடுத்தது இதுக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்தா இங்க இதுல பாதசாரம் சார்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் சார். இதை வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இதுல காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். இவர் 5 தடவை சிஎம்மா வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப முதல் தடவை எப்ப சிஎம்மா வந்தார் அப்படின்னா 1965. அப்பதான் முதல் தடவை முதலமைச்சர் பொறுப்புல இவர் ஆரம்பிக்கிறாரு. அது எந்த காலத்துல ஏற்பட்டது அப்படின்னா, சனி புக்தி நடக்கக்கூடிய சனி தசை, சனி புக்தியில, இந்த சனி புக்தியில அவர் இதை ஏற்படுத்தினாரு. சனி புக்தி ஒன்ஸ் அகைன், சனியை இயக்கக்கூடிய கிரகம் எது? நட்சத்திர சித்தாந்தம் நம்மளுக்கு தெரியும், நம்ம கத்துட்டு இருக்கோம். அதுல சனியை இயக்கக்கூடிய நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. அதனால சனி, அதுக்கு பின்னாடி செவ்வாய், இவர்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு பலத்தை கொடுத்து இவரை முதலமைச்சர் பொறுப்புக்கு எடுத்துட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி அந்த தகுந்த சனி புக்தி இங்க வரதை பார்த்தோம். அந்த புத்தியில இவர் வந்து ஆட்சி பொறுப்புல திரும்ப வந்தார். அதுக்கு பின்னாடி பல தடவை 5 முறைகள் இவர் வெற்றி பெற்று வந்தார். வெவ்வேறு அரசாங்கங்கள் மத்திய அரசுல இருந்தாலும் இவருடைய ஆளுமை திறனால அவைகளோட ஒரு கோலிஷன் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பொறுப்புகள்ல இவருடைய கட்சி இருந்தது அப்படிங்கிறதுலாம் குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, ஸோ ஃபார் இது வந்து ரிச்சயோகத்தை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பத்ரயோகத்துக்கு போவோம். பத்ரயோகம் அப்படிங்கிறது குரு காரகனாக இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். குரு இல்ல, மன்னிக்கணும், புதன் காரகனாக இருந்து கொடுக்கக்கூடிய யோகம் பத்ரயோகம். புதன் அப்படின்னாலே என்னென்ன காரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அகாடமிக்ஸ், படிப்பு, பேச்சுத்திறன், புத்தகங்கள், எழுத்து, ஓகே, இது எல்லாமே எடிட்டிங், இது எல்லாமே வந்து புதனுடைய காரகங்கள் தான் இல்லைங்களா? அப்ப அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் வைஸ் பிரசிடென்ட். முதல் மட்டும் இல்ல, கண்டினியூஸா 2 டேர்ம் வைஸ் பிரசிடென்டா இருந்தார். அதாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். 1952 1962 வருடம் வரை இவர் குடியரசுத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷ காலங்கள் துணை குடியரசுத் தலைவராக 2 முறை இருந்துட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் குடியரசுத் தலைவராகவே இருந்தார். இப்போ வைஸ் பிரசிடென்ட் 2 வருஷம், 2 தடவை பிரசிடென்ட்டாகவே ஒரு தடவை இருந்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். இவருடைய பயோடேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு PhD டாக்டரேட், கல்வியில தலை சிறந்த ஒரு உச்சாணிக்கு போனவர் இவர் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சென்னை பிரசிடென்ட்ஸ் கல்லூரியில அங்கேயே ஒரு பெரிய பதவியில இருந்தார். அப்புறம் வெளிநாட்டுல ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டிஸ், அதாவது வேர்ல்டு லெவல்ல டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஹார்வர்டு, மான்செஸ்டர், ஹார்வர்டுங்கிறது இங்க இருக்கு இல்லைங்களா, யூஎஸ்ல இருக்கு, மான்செஸ்டர் யூகேல இருக்கு. இந்த மிகப்பெரிய உலகளாவிய பல்கலைக்கழகங்கள்ல இவர் முக்கியமான ஸ்தானத்துல இருந்தார் அப்படிங்கிறது நோட்டபிளான ஒரு விஷயம், குறிப்பிடத்தக்க விஷயம். இது மட்டும் இல்ல, மேம் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன்,
இந்த மான்செஸ்டர்ல இருந்தப்ப எந்த ஒரு ப்ரொஃபஸருக்கும் நடக்காத ஒரு விஷயம். அவருடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து அவரை வண்டியில இழுத்து வண்டியில உட்காத்தி வச்சு அவரை அப்படியே மரியாதையோட அந்த ஊர்வலம் மாதிரி அங்கிருந்து யூனிவர்சிட்டியில இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு விட்டாங்க இவர் கிளம்பும் போது. அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம். இது இவருக்கு நடந்திருக்கு. 18 புத்தகங்கள், புதனுடைய காரகம் பாருங்க, 18 புத்தகங்கள் இவருடைய வாழ்நாள்ல எழுதியிருக்கார். இவரை பத்தி 7-8 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. காசி பல்கலைக்கழகம் பிஹெச்யூங்கிறாங்க இல்லைங்களா, அதுல துணைவேந்தராக இருந்தார். இப்படி பெரிய பெரிய உலகளாவிய பல்கலைக்கழகங்கள்ல முக்கியமான பொறுப்புகள்ல வைஸ் சான்சலர் இந்த மாதிரியான பொறுப்புகள்ல இருந்தவர். இவருடைய அமைப்பு, ஜாதக அமைப்பா கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான அமைப்பு. இவர் தனுர் லக்னக்காரர். 10ஆம் வீட்டுல புதன் இருக்காரு. புதன் அங்க ஆட்சி உச்சம் மூல திரிகோண ஸ்தானத்துல இருக்காரு. ஆப்வியஸ்லி அதனால கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆட்சி உச்ச பலமும் பெற்றிருக்கிறதுனால அவர் பத்ரயோகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இவருடைய ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல நட்சத்திர பாதசாரங்கள்ல அமைந்திருக்கு அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கோம். இதுல ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இவருடைய ஜாதகத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவருக்கு 12 வீடுகளுக்குமே புதன் சம்பந்தம் வருது. புதன் அப்படிங்கிறவர் தான், அதாவது ஒற்றை கிரகம் கட்டுப்படுத்தும் ஜாதகம் அப்படின்னு நம்ம படித்திருப்போம். இவருடைய 12 வீடுகளுக்கும் நம்ம ஜீவா சரீரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 வீடுகளுக்கும் ஜீவாவாகவோ சரீராகவோ புத பகவான் வரார். அப்ப எல்லா காலத்திலுமே புதன் இவருக்கு பின் இருந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கான ஒரு ஒரு முதன்மையான ஒரு பங்கா கொடுத்திருக்காரு, ஒரு யோகத்தை கொடுத்திருக்காரு. அதனாலதான் இவர் பெரிய அகாடமிஷனா மட்டும் இல்லாம பின்காலத்துல இவர் பொலிட்டிஷியன் கிடையாது, அரசியல்ல இல்ல இவர். ஆனா அரசியல்ல இல்லாம இருந்தா ஆக்டிவா அரசியல்ல இல்லாம இருந்தா கூட ஏகமனதோட அவரை வந்து துணை குடியரசுத் தலைவராகவும் இருந்து அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவராகவும் அவரை ஆக்கினார்கள் நம்ம சுதந்திர இந்தியால. அப்படிங்கிறது வந்து நோட்டபிளான விஷயம். இதுல இங்க பாருங்க, எல்லா கிரகங்களுமே புதனோட இணைவு கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக படிப்புக்கான கிரகம் பாருங்க, 5-12ல சரீரா கிரகம் புதனாக வருது. தொழில் ஸ்தானத்துல ஒன்ஸ் அகெயின் புதனாக வருது 7-10 அப்படிங்கிறதுக்கு. எல்லா இடத்துக்குமே புதனுடைய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது வரும். அது எப்பேற்பட்ட புதன், வலுவாக ஆட்சி பலம் உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய புதன், அதுவும் கண்ணியில இருக்கக்கூடிய புதன். இவருடைய நாலேஜ் வந்து அதுவே எடுத்துக்காட்டு கொடுக்கும். இப்ப இவர் எப்ப துணை குடியரசுத் தலைவர் ஆனார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க, 1952ஆம் ஆண்டு இவர் துணை குடியரசுத் தலைவர் ஆனார். அது எப்ப நடந்திருக்கு? கரெக்டா குரு தசையில. குரு தசைன்னு பார்த்தோம்னா குருவுக்கான ஜீவா சரீரா கிரகமும் ஒன்ஸ் அகெயின் இவர் தான் வருவார், புத பகவான் தான் வருவார் அங்க பின்னணியில. இங்க பாருங்க, குரு தசையில இவருக்கு நடந்திருக்கு குரு புக்தி, அதுக்கப்புறம் ஒரு குரு புக்தி, அதுக்கப்புறம் அந்த குரு புக்தியில இவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. அடுத்தது சூரிய புக்தியில இவர் 1962ஆம் ஆண்டு இவர் குடியரசுத் தலைவர் பொறுப்புல வந்திருக்காரு. அப்ப கண்டினியூஸா இவருக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு இந்த கிரகங்கள். புதன் எப்படி இவருக்கு பின்னணியில இருந்து ஒரு யோகத்தை இவருக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். பத்ரயோகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இவருடைய ஜாதக அமைப்பு மூலமா. அடுத்தது ஹம்ச யோகம். இவர் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக துறையில இருக்கக்கூடியவர். இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹம்சயோகக்காரர் இவர். ஹம்சயோகம் அப்படிங்கிறது என்ன? குரு பகவானால ஏற்படக்கூடியது. குரு அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அல்லது கோவில் அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறது பார்த்தோம். இதுல பாருங்க, இவர் வந்து லக்னம் என்ன லக்னம்? மகராக்னம். மகராக்னத்துக்கு 7ல குரு இருக்காரு, உச்சம் பெற்று இருக்காரு கடகத்துல. இது ஒரு இயல்பாக ஹம்சயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இதுல குரு
இங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? குரு புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. ஆயில்யம் 4ஆம் பாதம். அப்ப என்ன மாதிரி அமைப்பு வருது அப்படின்னா, அவர் சொந்த குணத்துல இருக்காரு, சாத்விக குணத்துல இருக்காரு. சுயகுணம் பிளஸ் சாத்விக குணம் ரெண்டுமே அமையப்பட்டு இருக்கு. இது ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீக துறைகள்ல முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஓகே, இதை நம்ம இங்க பாக்குறோம். இவருடைய ஜாதகத்துல இங்க இருக்கிறத பாக்குறோம். இவர் எப்படி பிராபல்யமானார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இவர் மகரிஷி மகேஷ் யோகி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் கிட்ட ஆன்மீக ஞானங்கள்லாம் பயின்று, அதுக்கப்புறம் இவர் சுயமாக பிரபலமானது எப்ப அப்படின்னா 1981ஆம் ஆண்டு. அப்பதான் இவர் ஃபேமஸ் ஆறாரு. 1982ல இவர் சுதர்சன் கிரியா அப்படிங்கிற ஒரு ஒரு பயிற்சியை கொண்டு வராரு, ஒரு ஆன்மீக பயிற்சியை கொண்டு வராரு. அதனால மிகப்பெரிய அளவுல இவருக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பிராபல்யம் கிடைக்குது. இது எல்லாமே நடந்தது எப்ப அப்படின்னா, இங்க பாருங்க, கரெக்டா இவருக்கு குரு மகாதசா 1978க்கு மேல ஆரம்பிக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல 1981 82ல இருந்து இவருக்கான ஒரு தனி அங்கீகாரம், அடையாளம், பிராபல்யம் எல்லாமே மேல்மேல ஓங்கிக் கொண்டே போகின்ற ஒரு தன்மையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இவருடைய ஜாதகம் 2 யோகங்கள் கொண்ட ஜாதகம். இங்க பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே செவ்வாய் இருக்காரு பாருங்க. அப்ப என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ருச்சக யோகம். அப்ப இந்த ருச்சக யோகமும் இவருடைய ஜாதகத்துல இருக்கு, அம்ச யோகமும் இவருடைய ஜாதகத்துல இருக்கு. ஓகே, இது 2 அமைப்புகளுமே இருக்கு. ஆன்மீகம், இவர் பெரிய ஸ்தாபனங்கள், இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற இந்த ஸ்தாபனத்தெல்லாம் நிறுவி அதை எவ்வளவு கட்டுக்கோப்பாக ஆன்மீக துறையாக இருந்தாலும் அதுக்கான ஒரு ஆளுமை திறன், அதை கட்டி காப்பதற்கான ஒரு திறமைங்கிறது தேவைப்படத்தான் படுது இல்லைங்களா. அது மூலமாக இவருடைய இந்த கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் குருவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கார். எல்லா வீடுகளுக்குமே பாருங்க, ஜீவா சரீரா ஏதோ ஒரு விதத்துல செவ்வாய் பகவான் வராரு. அந்த செவ்வாய் சமசப்தமா குருவை பார்க்கறாரு. செவ்வாய் குரு க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இது மூலமா க்ளோஸ் ஆன தொடர்புல இருக்கு. அப்ப இதுல என்ன, குரு அப்படிங்கிற இவருக்கு ஜீவா சரீரா கிரகமாவே செவ்வாயுமே வராரு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அப்ப என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறது ஆன்மீகத்தை இவருக்கு கொடுத்திருக்கு. ஆனா குருவுமே பலம் பெற்று உச்சம் பெற்று இருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்ல. சாத்விக குணத்துல இருக்காரு, அது பிளஸ் பாயிண்ட். பின்னணியில இவருக்கு செவ்வாய் ஒரு பெரும் உறுதுணையா இருந்து எல்லா வீடுகளுமே செவ்வாயினுடைய ஒரு இதையுமே கிட்டத்தட்ட ஒரு கிரகம் கட்டி ஆளக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பின்புலத்துல இருந்துட்டு குருவை இயக்கக்கூடியதாக இருக்காரு. அது மூலமாக நம்ம பார்த்தோம் இவருடைய ஆளுமை திறன் பிளஸ் மேல ஆன்மீக பணியை எப்படி இவர் செம்மையாக செய்து கொண்டு வருகின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல இன்னொரு ஒரு குறிப்பு, இவருக்கு யோகியுமே செவ்வாயா வராரு. இது ஒரு நோட்டபிளான விஷயம் இவருடைய ஜாதகத்துல. இவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை கொடுத்தாங்க 2016 மார்ச் மாசம் 28ஆம் தேதி. அதுல இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா, புதன் தசை கேது புக்தியில வருது. கேது எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. கேதுனுடைய ஜீவா சரீரா கிரகமாகவும் திரும்ப செவ்வாயே வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்க, கேது ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கு. ரோஹிணி சந்திரன் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல இருக்கார். ஓகே, ஸோ கேதுவையும் பின்னணியில இருந்துட்டு இயக்கக்கூடியதாக செவ்வாய் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வாறு வெறுமை வெளிப்படையாக ஓகே குரு 7ல இருக்காரு, இவருக்கு ஒரு நன்மையை பயக்கினார் அப்படிங்கிறதும் இல்லாம, இது அடுத்த லேயர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பின்னணியில இருந்து எந்தெந்த கிரகங்கள் இயக்குது, எது இவருக்கு பலம் கொடுக்குது, எது மூலமாக இவர் செம்மையாக தன்னுடைய செயல்களை செய்து கொண்டு வர முடியுது அப்படிங்கிறதுதான் இந்த அமைப்புகள் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. இது அம்ச யோகம், அதற்கான எடுத்துக்காட்டை பார்த்தோம். அடுத்தது மாளவிய யோகம்.
இவர் இந்திய லெவல்ல ரொம்ப 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 பிரபலமான ஒரு ஆள், எஸ்பெஷலி நார்த் இந்தியா சைட்ல. இவருக்கு ராஜ் கபூர் அப்படின்னு பேரு. ராஜ் கபூர் அப்படின்னு சொன்னா தெரியாது நம்மளுக்கு. இன்னைக்கு ரன்பீர் கபூர் அப்படின்னு எவர் ஒரு பெரிய பாலிவுட் நடிகராக இருக்காரோ அவருடைய தாத்தா, அதாவது மறைந்த நடிகர் ரிஷி கபூர், அவருடைய தந்தை அவர் தான் இவர் ராஜ் கபூர். இவருக்கு உண்மையான பேரே வந்து ரன்பீர் ராஜ் கபூர். அதனாலதான் பேரனுக்கும் அந்த பேர் வச்சிருக்காங்களோ என்னவோ. ஓகே, இவருடைய இவருடைய அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா, இவர் மிகப்பெரிய நடிகர். இவருக்கு பேரே என்ன, நீங்க விக்கிபீடியா கூகுள்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷோமேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இவருக்கு பேரே வரும். மிகப்பெரிய ஒரு பாலிவுட் ஆர்டிஸ்ட். டைம் மேகசின்ல வந்தவர். பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த மில்லினியம் அப்படின்னுட்டு இந்த இதுல இவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். அதாவது 1900s to 2000 இந்த ஆண்டு காலத்துல மிகப்பெரிய ஒரு சினி ஆர்டிஸ்டாக அந்த கலைத்துறைக்கு சேவை செய்தவர் அப்படிங்கிற இவர் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார். இவர் இந்த சினிமா துறையில எந்தெந்த இடங்கள்லாம் இருந்தார்னு பார்த்தோம்னா, நடிகரா இருந்திருக்காரு, இயக்குனரா இருந்திருக்காரு, படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங்னு சொல்றோமே அதுவா இருந்திருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணி அவரே சினிமாக்களை தயாரிச்சிருக்காரு. இவருடைய ஜாதக அமைப்பு பார்ப்போம் நம்ம. இவர் கடக லக்னக்காரர். லக்னத்திலேயே சந்திரன் ராகு இருக்கு. அப்புறம் 4வது வீட்டுல சுக்கிரனும் இருக்கு, சனியும் இருக்கு. இங்க பாருங்க, இவருடைய ஜாதகத்திலையும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் மாளவ யோகத்தை கொடுத்திருக்கார் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்துட்டு. சசயோகமும் இவருடைய ஜாதகத்துல இருக்கு 4ஆம் வீட்டுல. அதனால ஜனங்களுக்கு மத்தியில மிகப்பெரிய பிராபல்யம், பாப்புலாரிட்டியா கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் லக்ன புள்ளி, லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு ஜீவா சரீரா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சுக்கிரனாகவே வரார். காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் பூச நட்சத்திரத்துல இருக்காரு. சனிட்டேந்து ஜீவாபலத்தை சுக்கிரன் வாங்கிக்கிறாரு. ஏன்னா சுக்கிரன் சனி சேர்க்கையில இருக்காங்க. அப்ப இவருக்கு சுக்கிரன் லக்னபாவத்துக்கு ஜீவா சரீராக வரார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. அதே போல 5-10 ஜனங்களுக்கு மத்தியில பிராபல்யம், பொதுவாகவே கலைத்துறைக்கும் சொல்ற வழக்கம். அப்புறம் 3-12 இவருடைய சொந்த முயற்சி, இவருடைய திறன்கள்லாம் இவருடைய வீரியம், முயற்சிகள்லாம் எடுத்து காட்டக்கூடிய இடம். இதுக்கும் வந்து ஜீவா கிரகமாக சுக்கிரன் வராரு. ஓகே, அப்ப இந்த கிரகங்கள் எல்லாவற்றுக்குமே இந்த பாவங்கள் எல்லாவற்றுக்குமே சுக்கிரன் பின்னணியில இருந்துட்டு இவருக்கு ஒரு உறுதுணையை கொடுக்குறாரு, இவருக்கு ஒரு பலத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இவருடைய வாழ்நாள்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 தேசிய விருதுகள் பெற்றிருக்கார், 3 நேஷனல் அவார்டு. இதை தவிர்த்து 11 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ். இது எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா புதன் தசை. முதல்ல புதன் தசை ராகு புக்தி நடக்குது. இங்க பாருங்க, ராகு வந்து புதன் நட்சத்திரத்துல இருக்காரு, புதன் வந்து சுக்கிரன் நட்சத்திரம் இருக்காரு. இன்டைரக்டா ஜீவா சரீரா ஆயிட்டாரு ராகு. ஒன்ஸ் அகைன் புதன் பாருங்க, புதன் பூராடத்திலேயே இருக்காரு, அவரே ஜீவா சரீர ஸ்தானத்திலயும் வந்துடுறாரு. சுக்கிரன் பின்னணியில இருக்காரு பார்த்தீங்களா. அப்ப கரெக்டா புதன் தசை ராகு புக்தி நடக்கும்போது இவர் முதல்ல ஒரு பெரிய பிரபலம் பெற்றவராக, அங்கீகாரம் பெற்றவராக, ரொம்ப ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தவராக சினிமா இவருடைய வந்தது. அப்பதான் இவருடைய படங்கள் சிலதெல்லாம் வந்தது. பர்சாத் அப்படிங்கிற ஒரு படம் 1949ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஹிட்டான படம் இது. அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல பாப்புலரான படம் 1951. அதுல ஆவாரா அப்படின்ட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த காலத்துல. அதுல மிகப்பெரிய படம் ஹிட் மட்டும் இல்ல, இவருக்கான ஒரு ரீச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார் அளவுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்த காலம் அது. அதுக்கு காரணம் கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னணியில சுக்கிரன் மாளவியோகத்தை கொடுத்து இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கார் அப்படின்னு பாக்குறோம். 1951ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய விருது, நேஷனல் அவார்டும் கிட்டியது. அதுக்கு அடுத்தது பாருங்க, சுக்கிர தசையே வந்துச்சு. சுக்கிர தசையே வந்த காலத்துல அதுக்கப்புறம் படிப்படியா பலவிதமான படங்கள் எடுத்துட்டு வராரு. அவரே தயாரிக்கிறாரு, அவரே நடிக்கிறாரு, பெரிய ஃபேமஸா ஆயிட்டு வராரு.
அப்ப இந்த சுக்கிரதசை முழுக்க மிகப்பெரிய படங்கள், பெரிய பெரிய புதிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாரு. அதுல 1971ஆம் ஆண்டு இவருடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு படம். இந்த படத்துக்கு தான் மேரா நாம் ஜோக்கர். இது ரொம்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மேரா நாம் ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு வந்தாரு. இந்த படம் அப்படிங்கிறது இந்தியால மட்டும் இல்ல, ரஷ்யாலையும் சைமல்டேனியஸா முதல்ல 1970கள்லயே ரஷ்யாலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அங்கேயும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக ஆன படம். அது எப்ப இவருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, சுக்கிரனுடைய மகாதசை ராகு அந்தரம். ராகு அந்தரம் பாருங்க, ராகுவை இயக்கக்கூடிய கிரகமும் பின்னணியில இவர் தான் இருக்கார். சுக்கிர பகவானா தான் இருக்காரு. விசேஷமாக பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு யோகியாகவும் ராகுவே வராரு. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த படம் அப்படிங்கிறது ஒரு கல்ட் படம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறமே இவருக்கு பத்மபூஷன் விருதும் 1971ஆம் ஆண்டுல இந்திய அரசு கொடுத்தது, இதே காலகட்டத்துல. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து சுக்கிரன் தான் கொடுத்திருக்காரு. மாளவிய யோகம் மூலமாக, சுக்கிரன் மூலமாக இவருக்கு இந்த அரிய பெரிய விருதுகள்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சினி இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப 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 ஒரு பிரஸ்டீஜியஸான அவார்டு அப்படிங்கிறது வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டு. இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க, ரொம்ப போற்றத்தக்க இவர்களுக்கு தான், வல்லுநர்களுக்கு தான் தருவாங்க. அதுல சூரிய தசையில இவருக்கு 1987ஆம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுக்கப்பட்டது. ஒன்ஸ் அகைன் சூரியனுடைய அமைப்பு பாருங்க. சூரியன் புதன்ல இருக்காரு, புதன் நட்சத்திரம் கேட்டையில இருக்காரு. புதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். இன்டைரக்டா சூரியனையும் பின்னணியில இருக்கக்கூடியவராக சுக்கிர பகவானே வரார். அப்ப இந்த சம்பவங்கள் அனைத்தையும், இந்த விருதுகள் அனைத்தையும், இந்த பிராபல்யங்கள் அனைத்தையும் இவர் ரொம்ப சொகுசு வாழ்வாகவும் இருந்தார். இது எல்லாத்தையும் கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாளவிய யோகம். இந்த மாளவிய யோகத்தை கொடுத்ததுக்கான அமைப்பு, அதுக்கு பலமூட்டிய அமைப்பு என்னென்ன, ஜனங்களுக்கு மத்தியில இவர் பிராபல்யம் ஆனது அப்படிங்கிறதும் இந்த சசயோகம் இவருக்கு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்து வழி நடத்தி சென்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அடுத்த இது முடிச்சிடுறேன். கடைசியில சசயோகம். இந்த சசயோகம் அப்படிங்கிறது காரகர் கிரகம் சனி பகவான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். சனி அப்படின்னாலே என்ன முதன்மையாக நம்மளுக்கு வருது, ஜனங்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மாஸ் பாப்புலாரிட்டி அப்படிம்பாங்க. மாஸ் பாப்புலாரிட்டி அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சனி அப்படின்னாலே சர்வீஸ் ஓரியன்டட் மென்டாலிட்டி, பொது சேவையில தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்துக் கொள்ளுறது அப்படிங்கிற ஒரு தன்மை. அது ரெண்டுமே இவருடைய வாழ்க்கையில நிறைய இருந்ததுன்னு பார்க்கிறோம். இவர் பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திரத்துல நல்லா நிறைய ஈடுபட்டவர், நாட்டுக்காக நிறைய முறை ஜெயில்கள்ல போயிட்டு இருந்தவர், பெரிய காந்தியவாதி, அதுவும் நம்மளுக்கு தெரியும். இவருடைய லக்னம் பாருங்க, மேஷ லக்னம், 10ல சனி இருக்காரு. இந்த ஜாதகத்திலையும் 10ல செவ்வாய் இருக்காரு. சசயோகம் கூடவே ரிச்சக யோகமும் இவருக்கு இருக்கு. இவருக்கு 3வது யோகமும் ஒண்ணு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்காரு. அப்ப மாளவிய யோகமும் இவருக்கு இருக்கு. இவருடைய ஜாதகம் பாருங்க, சனி எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சனி அவிட்டத்துல இருக்காரு. சனி அவிட்டத்துல இருக்காரு. அது செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாய் இவருக்கு பின்புலத்துல இருந்து எப்படி ஒரு பேக் எண்ட்ல சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவருடைய இதுவும் பாருங்களேன், இவருடைய ஜீவா சரீரா எல்லா பாவங்களுக்கும் எடுத்து பார்த்தோம்னா சனி பகவானே நிறைய வருவார். 5ஆம் இடத்தை பாருங்க, அரசியல் வாழ்க்கை, அரசாங்கம், சனி பகவான். 10க்கு பார்த்தோம்னா அவரே ஜீவா சரீராவா வராரு. லக்னபாவத்தை எடுத்துக்கோங்க, சரீரா கிரகமாக இவரே வராரு, சனி பகவானே வராரு. அப்ப ஒரு மிகப்பெரிய பங்கு சனி பகவான் இவருடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கார். சசயோகத்தை இவருக்கு கொடுத்திருக்கார். இவருடைய வாழ்க்கையில சில 2-3 ஈவெண்ட்ஸ், டைம் முடிஞ்சிருச்சு, 2-3 ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இவர் முதல்ல எப்ப சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 1917ஆம் ஆண்டு இவர் ஒரு பெரிய உரை கொடுக்கிறார். அந்த உரை மிகப்பெரிய பாப்புலாரிட்டி அடையுது. அதுல காந்தியத்தை நம்ம எல்லாரும், காந்தியினுடைய பிரின்சிபிள்ஸ்ல நம்ம எல்லாரும் இருக்கணும், அவரோட சேர்ந்து சுதந்திரத்துல நம்ம எல்லாரும் ஈடுபடணும்
அப்படிங்கிற இவர் கொடுத்த பேச்சு வந்து ஜனங்களை ரொம்ப ஈர்த்துது அப்படிங்கிறது உலகறிந்த விஷயம். அப்ப சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு அவருடைய மாநிலத்துல குஜராத்ல ஒரு பெரிய பிராபல்யம் பெற்ற நேரம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 1917. அதுல என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு பார்ப்போம். சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசையில ராகு புக்தி நடக்குது. ராகு புக்தி எதுல இருக்குன்னு பாருங்க. ராகு புக்தி சூரியன், சாரி, ராகு புக்தி உத்திராட நட்சத்திரத்துல. ராகு வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. சாரி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. சனி தான் அவரையும் இயக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் 1922, 24, 27 கண்டினியூஸா இவர் குஜராத் நகராட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு வர்றார். முனிசிபல் கார்பரேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொறுப்புல இருந்து ஆளுமை திறனோட அதெல்லாம் நடத்திட்டு வராரு. சைட் பை சைடு ஜனங்களுக்கான பொது சேவைகளையும் பொது சேவை தொண்டுகளையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவருடைய சேவைகளையும் பரிமாறிக்கொண்டு வருகின்றார். இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசை, புதன் புக்தி. ஒன்ஸ் அகைன் சசயோகத்துக்கு காரணகர்த்தா சனி பகவான், ஆளுமை திறனுக்கு யாரு காரணகர்த்தா? செவ்வாய். இவர்கள் 2 பேருமே சனி செவ்வாயினுடைய இதுலயே இருக்காரு. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இயக்கி இவர் ஆளுமை திறனையும் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல பொது சேவையிலும் இவரை ஈடுபடுத்துறாரு. அது எல்லாமே நடந்த காலங்கள் 1922 இருந்து 27 வரை பார்க்கிறோம். அப்புறம் 1931 அகில இந்திய காங்கிரசுக்கு தலைவராக ஆறார். அது எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய தசை. ஒன்ஸ் அகைன் சனி புக்தியில. சூரிய தசைங்கிறது தான் அரசாங்கம், ஆட்சி, அதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்புறம் சனி புக்தி தான் இவருக்கு சசயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே புக்தியில இவர் அகில இந்திய தலைவராக ஆகிறார் காங்கிரஸ்க்கு. அதற்கு மேல கடைசியா இவர் துணை முதல்வர். இந்திய நாடு எப்பொழுது வந்து பாரத தேசம் சுதந்திரம் பெற்றதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆகஸ்ட் மாசம் 1947. அந்த 1947 இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியை பாருங்க. செவ்வாய் தசை, சனி புக்தி. என்ன அருமையாக இங்க அமைஞ்சிருக்கு பாருங்க. சனி செவ்வாய் கிரகத்துல இருக்கு, அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கு. சனி புக்தியிலேயே இவருக்கு துணை பிரதமராக ஆகிறார். துணை பிரதமர் மட்டும் இல்ல, இவரே முதல் உள்துறை மந்திரியாகவும் சுதந்திர இந்தியாவுக்கு வருகிறார். அப்ப ஜனங்களுக்கு மத்தியில பிராபல்யத்தை கொடுக்குது, இவருக்கான ஆளுமை திறமையும் கொடுத்து இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, அரசியல் ஸ்தானத்தை, ஆளுமை திறனையும் சசயோகம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இவரை பொதுவா சொல்றதே வந்து என்ன அப்படின்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதுல நோட்டபிளான விஷயம் பாருங்க. அயன் அப்படிங்கிறது என்னது? அயன் அப்படின்னா இரும்பு. இரும்பு அப்படிங்கிறது சூரியனுடைய காரகிரகம், சாரி, சனியினுடைய காரகம். அப்ப சனி அயன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, ஐரானிக்கலா இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த அயன்மேன் அப்படிங்கிற பேரு இந்த சசயோகத்துக்கு எவ்வளவு பொருந்தி வருது, இரும்பு மனிதர் அப்படிங்கிற பேர் இவருக்கு எப்படி பொருந்தி வருதுன்னு பாக்குறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லி இதோட இது டிஸ்கஷனை முடிச்சுப்போம் நம்ம. இவர் இன்னைக்கு என்ன நம்ம சொல்றோமோ இந்தியன் சிவில் சர்வீசஸ், அதாவது IAS, IPS, IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு நம்ம என்னென்னலாம் இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்றோமோ, அதாவது கலெக்டர் ஆகக்கூடிய படிப்பு, போலீஸ் ஆஃபீஸர் ஆகக்கூடிய படிப்புகள்லாம் என்னென்னலாம் நம்ம சொல்றோமோ, அந்த IAS, IPS, IFS நிறுவி அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை பேட்டர்னைஸ் பண்ணி கொண்டு வந்தவர் இவர் தான். அதனால இவருக்கு அதுல ஒரு மிகப்பெரிய இடம். ஒன்ஸே நீங்க பாருங்க, IASனா என்ன? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். IPSனா என்ன? இந்தியன் போலீஸ் சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். சேவைங்கிறது சனி. ஸோ சனி பகவான் எப்படி பின்புலத்துல இருந்து சசயோகத்தை கொடுத்து இவரை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்தார். இப்ப கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி இரும்புனாலேயே ஆன ஒரு பெரிய ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு குஜராத் மாநிலத்தை இவருக்கு ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவ்வாறு இந்த கிரகங்கள் எல்லாமே எப்படி ஜாதகர்களுக்கு நன்மையை பயக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பேற்பட்ட இந்த கிரகங்கள் நம்மளுக்கும் அவர்களுடைய அருளை வழங்கி அவர்களுடைய கருணைக்கு நம்மளும் பாத்திரமாகட்டும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம மேடம் விஜயலட்சுமி அம்மா, அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய கோஆர்டினேட்டர் மேடம் பிரியா மேடம்க்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி வணக்கங்களோட நிறைவு பண்ணிப்போம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது விக்ரம். கொஞ்சம் ஸ்கிரீன் வந்து எடுத்துருங்களேன். தேங்க்யூ மேடம்.
விக்ரம், தேங்க்யூ விக்ரம், நைஸ் பிரசன்டேஷன். நீங்க பாருங்க எல்லாருக்கும். ஓகே, பாருங்க, விக்ரம் வந்து ரொம்ப நாளா ஃபாரின்ல இருக்காரு. சரியா? ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல பேசல. தமிழ் பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, விக்ரம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை நீங்க சார்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க பாருங்க, ரொம்ப ஆப்டா இருக்கு. என்னன்னா, இப்ப ருச்சக யோகம். சரியா? இந்த ருச்சக யோகத்துல நமக்கு செவ்வாய் வந்து லக்னத்து கேந்திரங்கள்ல ஆட்சி உச்சம் பெற்றாக்க ஒரு ருச்சக யோகம். ஜென்ரலா இப்ப நம்ம நிறைய பேருக்கு இந்த ஜாதகங்கள்லாம் இருக்கும். நம்ம எல்லாருமே கருணாநிதி ஐயா மாதிரி ஆக போறது இல்லை. புரியுதா? என்ன இந்த ரீசன்? இங்க வந்து நம்ம குருஜி நம்ம குருஜி ஸ்ரீ NV ராகவாச்சாரி அவங்களோட நட்சத்திர சித்தாந்தத்தை இதுல நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து அவரு வந்து ருச்சக யோகம் வந்து நம்ம முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு, ரைட்டா? அதுல எல்லாமே ஒற்றை கிரகம் கட்டுப்படுத்தும் ஜாதகம். நீங்க நம்ம நட்சத்திர சித்தாந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒற்றை கிரகம் கட்டுப்படுத்தும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம கிளாஸ் நடத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ருச்சக யோகம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகத்தை கட்டுப்படுத்துது. அப்ப என்னது? செவ்வாயோட ஆளுமை வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அவரு 13 வாட்டி வந்து அவரு தேர்தல நின்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. 5 வாட்டி முதலமைச்சரா இருந்திருக்காரு. இதெல்லாம் யாரால? காரகத்துவம், செவ்வாயோட காரகத்துவம். இப்போ நமக்கு சாதாரணமா ருச்சகம் நிறைய பேருக்கு இருக்கு. எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க, நிறைய நிலம் வச்சிருக்காங்க. ஆனா இங்க என்னது? ருச்சக யோகத்துல ருச்சக யோகம் கொடுக்கக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரங்கள்ல நிறைய கிரகங்கள் இருக்காங்க. இப்ப நமக்கு ஒற்றை கிரகம் கட்டுப்படுத்தணும்னா என்னது? நிறைய கிரகங்கள் வந்து அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்தாதான் அது நமக்கு வரும். அப்போ நம்ம இன்னைக்கு நமக்கு பாருங்க, பஞ்சமகா புருஷ யோகம்ன்றது ஒரு பழமையான ஒரு யோகத்துல முறை. இதுல வந்து நம்ம மீனாட்டு நாடியை எடுத்து கோட்பாடுகளை வந்து அதுல லிங்க் பண்ணி, அதாவது ஒரு வகுப்புல வந்து இப்ப 3 வருஷமா என்கிட்ட படிச்சிருக்கிற மாணவர் வந்து ஒரு பாயிண்ட்டையும் நான் வகுப்புல கோட் பண்ற பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி வகுப்பு சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. நான் நடத்துறேன், என்னோட உழைப்பு வந்து இங்க வீண் போலன்னு எனக்கு நல்லா புரியுது. இதுல அடுத்தது இன்னும் என்னன்னா, பாருங்க, அடுத்தது யோகம் வந்து பத்ர யோகம். பத்ர யோகம் என்ன யார் கொடுக்குறாங்கன்னா புதன் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம உலகத்துல நம்ம ராதாகிருஷ்ண ஐயா அவங்க மாதிரி புதன்ல படிப்புல உயர்ந்தவங்க இது வரைக்கும் யாரும் இல்லை, ரைட்டா? அதுல பாத்தீங்கன்னா அவருக்கும் அதே மாதிரிதான் ஒற்றை கிரகம் கட்டுப்படுத்தும் தான். என்னன்னா அதிகப்படியான கிரகங்கள் புதன் சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்போ நாம வந்து ஒரு யோகத்தை வந்து எப்படி பார்க்கணும்? ஒரு கிரகம் யோகம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரகத்தின் கிரகத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல அதிகப்படியான கிரகங்கள் சம்பந்தப்படுறாங்களா? அப்ப என்னது? யோகம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ரைட்டா? அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த காரகத்துவங்கள் மூலியமா எவ்வளவு வாழ்க்கையில உசர முடியுமோ அந்த மாதிரி நமக்கு உசர முடியும். அதே மாதிரிதான் அம்ச யோகம் அடுத்தது, அது குரு. அப்ப என்னது? குரு தன்மை இருக்கிற ஒரு ஆன்மீகவாதி. இந்த மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா சொன்னது சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் வந்து இரும்பு மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கூட இது ஒரு புது செய்திதான். IAS வந்து அவர் தான் நிறுவியிருக்காரு. அதுல என்னன்னு சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், புரியுதா? இதுல என்னன்னா சர்வீஸ்னா சனி, அவருக்கு சசயோகம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடிக்கடி வகுப்புல சொல்லுவேன், அன்றாட வாழ்க்கைக்கு ஜோதிடத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா ஜோதிடம் நம்மளோடய பிரயாணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளவு விஷயங்களை மிஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஒரு ஜோசியம் பார்க்கணும், நாங்க வந்து 4 பேருக்கு ஜோசியம் சொல்லணும் அப்படிலாம் இல்ல. ஜோதிடம் எப்படி நம்மளோட கலந்து வாழ்ந்திருக்கு, ஒரு உலக பிரசித்தம் ஆகணும்னா என்ன இருக்கணும்? நான் உங்களுக்கு அடிக்கடி வகுப்புல சொல்வேன், ஒரு சாதாரண ஜாதகத்துக்கும் ஒரு பெரிய லெவல்ல போற ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம், அதெல்லாம் நமக்கு முதல்ல கத்துக்க தெரியணும். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட கடந்த 1 மாசமா வந்து இவரு இந்த பிபிடி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப அழகா பாருங்க. நான் வந்து என்னோட ஆசை என்னன்னா, என்னோட ஒவ்வொரு மாணவர்களும் இந்த மாதிரி வந்து திறமையா உங்க ஜோதிட புலமையை வந்து வெளியுறவுக்கு கொடுக்கணும். அதனால நல்லா இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல வந்து ஃப்ரீயா அப்லோட் பண்ணுவாங்க.
ரிப்பீட் பாருங்க. இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல உங்களுக்கு என்ன டவுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரூப்ல எல்லாம் போடுங்க. குரூப்ல வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ விக்ரம், ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தீங்க. நல்லா உங்க ரொம்ப பேரண்ட்ஸோட நன்றிங்க. ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு, நம்ம குருஜியோட தேங்க்யூ மேம். ஆசீர்வாதம். மேம் நல்லா உங்களுடைய கோட் பிளெஸிங்ஸ் மேம். பண்ணீங்க. இல்லைங்க உங்களுடைய விக்ரம், பிளெஸிங்ஸ் மேம். என்னெல்லாம் நல்ல குருஜிய நம்ம வந்து நல்லா கோட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பாத்தீங்கன்னா, நட்சத்திர சித்தாந்தம் நம்ம குருஜி வந்து உலகத்துக்கே ஒரு ஒளி கொடுத்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு பஞ்சமகா புருஷன்றது நம்ம எல்லாருமே, நம்ம டிப்ளமா படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நம்ம பஞ்சமகா புருஷ யோகம் தெரியும். ஆனா இதுல வந்து நம்ம நட்சத்திர சித்தாந்தத்தை புகுத்துனா எப்படி நம்ம வேர்ல்டு வைட் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும்? இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு நல்லா ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. குருஜியோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கட்டும். ஓகேவா? தேங்க்யூ விக்ரம். தேங்க்யூ அப்புறம் மேம். கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு இன்னைக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். நான் உண்மையிலேயே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ரொம்ப பாவகமும் நன்றிங்க. தொடர்பு இருக்கு. சூப்பரா அந்த எல்லாமே நான் அருமையா கொடுத்துருந்தீங்க. அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த எக்ஸாம்பிள் கட்டம் வந்து நீங்க மெனக்கெடாம அது போட்டிருக்கீங்க பாருங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஒரு நீங்க நிமிஷம், ஒவ்வொரு சத்தியவிரதன் எக்ஸாம்பிள் சத்தியவிரதன் பிஹெச்டி படிச்சா இந்த மெனக்கெட்டு தான் ஆகணும். புரியுதா? பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஒர்க் பண்ணாதான் பிஹெச்டி. புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் கூட இதை ஃபாலோ பண்ண போறீங்க இனிமேல் வருங்காலத்துல. புரியுதா? உங்களுக்கு முன்னோடி விக்ரம். மேம் மேம் கத்துக்கணும். மேமோட ஐடியா தான். அது எப்படி எப்படி அமைப்புகள் வரும் மேம் தான் போட சொல்லியிருந்தாங்க. இல்ல எல்லாமே கொஞ்சம் நல்லா நல்லா இருந்தது. எல்லாமே அந்த ஒவ்வொரு லைன் பை லைன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நீங்க சொன்ன விதம் வந்து அந்த பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா ஆர்டர் படி நல்லா இருந்தது. சூப்பர். ஈஸியா புரிஞ்சுது மேம். ஈஸியா புரிஞ்சுதா? சூப்பர். விஜயபாஸ்கர். எக்ஸலன்ட் ஸ்பீச் சார். வெல் ப்ரிப்பேர்டு. சூப்பரா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லா பாசிபிலிட்டியும் கொடுத்தீங்க. இதுல யாருக்கும் ஒரு பாயிண்ட் கூட புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனீங்க. 1 மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வருஷம் தவிர. விஜயபாஸ்கர், நீங்க எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி தேங்க்யூ சார். வரணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா? கண்டிப்பா மேடம், மேடம், உங்களோட மத்த ஆசீர்வாதம். ஜாதகத்துக்கும் செலிபிரிட்டிஸ் ஜாதகத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னு சூப்பரா புரிய வச்சிட்டாரு. சூப்பர். சுமதி, நீங்க எல்லாம் பிரசன்ட் பண்ணணும் இந்த மாதிரி. கண்டிப்பா மேம். புரியுதா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, விக்ரம் பத்தி சொல்லணும்னா ரொம்ப டிட்டோவா வந்து நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் உங்களுக்கு, நான் ஒரு ரூல் கொடுத்தா அப்படியே அப்ளை பண்ணணும்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹம்பிளான ஸ்டூடெண்ட். பாத்தீங்கன்னா இப்ப உங்க இதான் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் விக்ரம் அஸ்ட்ராலஜில. என்ன விக்ரம், கரெக்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கூட இது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். நாம கூட இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இது வந்து யூடியூப்ல வந்து நம்ம போட போறோம். புரியுதா? நாம கூட இந்த மாதிரி பிரசன்ட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல இல்ல, ஷார்ட்லி பண்ணலாம். நீங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் ஒரு டாபிக்ல பண்றேன்னா வெல்கம். புரியுதா? அதனால பாருங்க, நாம படிச்ச படிப்பு வந்து 4 பேர் ரசிக்கணும். அதுக்காக தான் நம்மளும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அப்ப பாருங்களேன், யாருமே புரியலன்னு சொல்றதுக்கே ஆளே இல்லை. புரியுதா? ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தீங்க. நாங்க அடுத்த வாட்டி அடுத்த ஜாதகத்தை யாராவது பார்த்தா அப்ளை பண்ணுவோம் மேடம். கண்டிப்பா, அதுக்குதான்மா. புரியுதா? அதாவது ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இன்னொரு ரொம்ப நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். விக்ரம் வந்து நல்லா எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த இவங்களுக்கு உபய ராசிக்காரங்களுக்கு இந்த லக்னத்துல இருந்தா இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரிசர்ச் பண்றது. சும்மா நார்மலா போய் ஒரு ஜோசியத்தை பாக்குறதுக்கும் எது எங்க யார் யாருக்கு கொடுக்க முடியும் இப்படி சொல்றதுதான் ரிசர்ச். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு பஞ்சமகா புருஷ யோகம் இருந்தா அது எலிஜிபிள் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு. புரியுதா? அதே மாதிரிதான் ஒரு ஜாதகத்துல 2 பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குழந்தை எபோ ஆவரேஜ் வாழ்க்கை தரத்துல கண்டிப்பா ஒசருவாங்க. அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி 3 பஞ்சமகா புருஷாவதெல்லாம் அவங்க உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க பேரு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சிம்பிளா இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது, 2 பஞ்சமகா புருஷன் இருக்குது, பிரச்சனையே இல்ல, குழந்தை வாழ்ந்துருவான். புரியுதா? இந்த மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தா 1 செகண்ட் நம்ம ஜட்ஜ் பண்ணணும், இது வெயிட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு குட் டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு மாசத்துக்கு 1ஓ 2ஓ இந்த மாதிரி பிரசன்டேஷன் நடக்கும்.
ஹாப்பி எல்லாருக்கும். ஒன்ஸ் தேங்க்யூ விக்ரம். மேடம் ஒரு சின்ன தேங்க்ஸ் இது சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். சொல்லுங்க சார். தேங்க்யூ மேம் தேங்க்யூ. சொல்லுங்க சார் ராஜதுரை சார். ஒரு சின்ன கருத்து. விக்ரம் சாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நல்ல சேவை செஞ்சிருக்காரு. அவர் சேவை செஞ்ச நேரத்துல சிம்பல் லக்னம், சனி கும்பத்துல உச்சா, சச யோகத்துல அவர் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு மேடம். சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, நானும் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இது விக்ரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அனுஷம் HRM ரைட்டா, அனுஷம் HRM சனி ஆட்சி ரைட்டுங்களா விக்ரம்? அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லணும்ல, HRM லார்டு பார்த்தா அது வந்து ஸ்ட்ராங் ஹாரஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதனாலதான் பாருங்க இப்ப சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு, 50 பேருக்கும் ரீச் ஆயிருக்கு நல்லா. ஓகேங்களா? வெரி நைஸ். வேற யாரையாவது சூப்பர். திருப்பூர் மேடம். சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா புரிஞ்சா? சொல்லுங்க ரத்னவேல் சார். அதாவது இந்த மாதிரி யோகங்களை வந்து நம்ம படிச்சுட்டு வர்றப்ப வந்து பேர் மட்டும் தான் கேட்டிருக்கோம், அது இங்க நின்னா வந்து யோகம் இருக்குன்னு. ஆனா அதை டெப்தா வந்து, அதாவது ஈஸியா எடுத்து இப்படித்தான் பார்க்கணும், இதுக்குண்டான ஸ்டெப்ஸ் இதுதான், இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா தான் இது யோகங்கள் வேலை செய்யும் அப்படிங்கறத உதாரண ஜாதகத்தோட வளர்க்கணுது ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே சூப்பர் மேடம். ஓகே சார், வெரி குட். ஓகே, थैंक यू மேடம். அவர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஓகே விக்ரம், சூப்பரா இருந்துச்சு விக்ரம். பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. Thank you மேடம். Thank you. நல்லா இருந்துச்சு. ஓகேவா? எல்லாம் முடிச்சுக்கலாமா கிளாஸ்? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Thank you, madam. தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றி. தேங்க்யூ மேம்.